சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பெயர்ச்சியாகி நேர்கதியில பயணம் பண்ண போறார். சூரிய பகவான் இந்த மாசத்துல சனி பகவானோட இணைஞ்சு கும்பராசியில பயணம் பண்ண போறார். அதே போல சுக்கிர பகவான் தன்னோட உச்ச வீடான மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்குது, கிரக சேர்க்கைகளும் நடக்க இருக்குது. இதுல ஒரு சில கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகத்தை கொண்டு வரும். ஒரு சில கிரகங்களோட மாற்றங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத இழப்புகளையும் எதிர்பாராத சோதனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது, எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை கட்டாயம் தள்ளி போடணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் சரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட உங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா சமீப காலமா உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா எந்த மாற்றமுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமா இருந்திருக்காது. உங்களுக்கு வேதனைகளையும் வருத்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமா தான் இருந்திருக்கும். நீங்க விருப்பப்பட்ட மாதிரி அல்லது ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த 3 வருஷத்துல உங்களால செஞ்சிருக்க முடியாது. வாழ்க்கை எந்த ரூட்ல போகுதோ அதே ரூட்ல தான் நீங்க பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரூட்ல நீங்க பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 வருஷத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களால அவ்வளவு சுலபமா மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு போயிருக்க முடியாது. ஒருவேளை நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு வேற வேலையை தேடி நீங்க போயிருந்தாலும் அந்த வேலையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி மன நிறைவு அப்படிங்கிறது கட்டாயமா கிடைச்சிருக்காது. நம்ம முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்த வேலையிலேயே இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் புதிய வேலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 வருஷத்துல தொழில நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் தொழில மாற்றங்களையும் செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க பண்ணின அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க மனசுக்குள்ள குழப்பத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த நம்ம செஞ்சிருக்க கூடாது, இந்த விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களோட தொழிலோ அல்லது வியாபாரமோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 3 வருஷத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு நேர் மாறான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஆசைப்பட்ட பொருட்களோ ஆசைப்பட்ட விஷயங்களோ அல்லது ஆசைப்பட்ட வாழ்க்கையோ உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல அமைஞ்சிருக்காது. ஏதாவது ஒரு வகையில இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட திணிச்சு அதை வச்சுக்கிட்டு உங்களை வாழ சொல்லி கட்டாயப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும், என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு சுமாரான பலன்களையும் ஒரு சில யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த மாசத்திலையும் உங்க ராசியோட அதிபதியான குரு பகவான் 6வது வீட்டிலேயே தான் இருக்க போறார். அதுவும் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில 6வது வீட்டுல பயணம் பண்ண போறார். இந்த 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த பிப்ரவரி மாசத்திலையும் நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி எதிர்ப்புகள், தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும்.
ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் மூலமா பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலமா புது புது எதிரிகள் மூலமா பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாசத்திலையும் நீங்க எதிர்ப்புகள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க இறங்கினாலும் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்தை உங்களால செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நீங்க ஆசைப்பட்டு ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க படிப்படியா சமாளிச்சு அந்த காரியத்துல வெற்றிகளை அடையும் போது இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கட்டாயமா ஏற்பட்டுரும். அதாவது தங்கம் கிடைக்கும், புதையல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சுரங்கத்தை தோண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு அலுமினியம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா தகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த பிப்ரவரி மாசத்துல தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியில இறங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திச்சு யோசிச்சு இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த பந்தங்களே எதிரிகளா மாறி நிப்பாங்க. நண்பர்கள் மூலமாவே நிறைய எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, குரு பகவான் 6வது வீட்டிலேயே இருந்தாலும் சுக்கிர பகவான் 4வது வீடான மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால தனுசு ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு சிறப்பான பண வரவை இந்த பிப்ரவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். பெரிய அளவு பண நெருக்கடியோ பண தட்டுப்பாடோ அல்லது திடீர் பண தேவைகளோ இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கும் உங்களோட சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கும் சிறப்பான லாபமும் சிறப்பான பண வரவும் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பண தட்டுப்பாடு பண நெருக்கடி அப்படின்னு நீங்க புலம்ப வேண்டிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இருக்க போகுது. உங்க கூட வேலை பார்க்கிற சக பணியாளர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எதிராக நிறைய சதி திட்டங்களை தீட்டுவாங்க. உங்களை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளை அவங்க தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அவங்களோட முயற்சிகள்ல அவங்க வெற்றி அடையறதுக்கும் நீங்க தோல்விகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. உங்களோட எதிர்கால திட்டங்களை பத்தியோ அல்லது நீங்க வேலை பார்க்கிற கம்பெனியை பத்தியோ உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. உங்களுக்கான ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. மத்தவங்க கிட்ட நம்பிக்கையா எந்த ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இருக்க போகுது. இவ்வளவு நாளும் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா விலக போகுது. 4வது வீட்டுல இருக்கிற சுக்கிர பகவான் குடும்ப வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகத்தையும் இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் கூட சுக்கிர பகவான் இந்த பிப்ரவரி மாசத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு மாதமாவே இருக்கும். சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, தோல் சம்பந்தமான வியாதிகள், பல் சம்பந்தமான வியாதிகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்காம இருக்கிறத காப்பாத்திக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.